அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் கடந்த 6 தேர்தல்கள்ல விவசாய சின்னத்துல போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதை கிட்டத்தட்ட ஒரு சரி செய்து பறிச்சாருங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான சில போலியான நியாயமற்ற காரணங்களை சொல்லி நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த விவசாய சின்னத்தை மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுனால அதற்குன்னு ஒரு நிரந்தர சின்னமாக இந்திய தேர்தல் ஆணையமே ஒதுக்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வரைந்து கொடுத்த அந்த சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நேற்றைக்கு வந்த செய்தி. ஐயா மணியரசன் அவர்கள், தமிழ் தேசிய பெரியார் ஐயா மணியரசன் அவர்களுடைய பிறந்த நாள் நேற்றைக்கு அந்த நேரத்திலேயே இந்த செய்தியும் வந்த பொழுது நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம். அதுவும் மே மாதம்ங்கிறப்போ அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல இந்த விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி மக்களிடையே வாக்காளர்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு விமர்சனம் நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் மீதும் வைக்கப்படுது. அதே நேரத்துல அம்பேத்கருடைய கொள்கைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொள்ளலாம், அம்பேத்கருடைய கொள்கைகளின் வெளிப்பாடு இந்த விவசாய சின்னம்னு நான் ஏன் சொன்னேன், அதற்கும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு நாம் தமிழர் கட்சி மே 18, 2010 தொடங்கப்படுது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் களப்பணி, கொள்கை சார்ந்த விவாதங்கள் நடத்தி கொள்கை ஆவணங்களை தயார் செய்ய முயற்சி பண்ணி செயல்பாட்டு வரைவு அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை நாம் தமிழர் கட்சி மார்ச் 23, 2016 சேப்பாக்கத்தில் நடந்த சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அவர்களும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து வெளியிட்டாங்க. அதிலும் குறிப்பாக விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றுவது, ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழிலாக மாற்றுவது, கூட்டுறவு பண்ணைகள், ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைகளை உருவாக்குவது, தொழில் நிறுவனங்களை அரசே நடத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவின் மூலமாக மக்களிடையே முன்வைத்தாங்க. அப்படி முன்வைக்கப்பட்ட பிறகு அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதுலயும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க, அவங்க நம்மளை கையில குச்சியை கொடுத்து ஆடு மாடு மேய்க்க சொல்லிடுவாங்க, நாம டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஆனா ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு அவதூறான ஒரு அடிப்படை அறிவற்ற விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி மேல வச்சு அதை ஒரு அவதூறாகவே நாம் தமிழர் கட்சி மேல பூசவும் முயற்சி பண்ணாங்க சில முற்போக்குவாதிகள் சொல்லப்படக்கூடிய சில முட்டாள்கள். அவங்களை அப்படிதான் சொல்லணும். அவங்க என்னென்ன முயற்சி பண்ணாங்க, அதற்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்த்திருக்கோம். குறிப்பாக இந்த சின்னத்தை பத்தி முதல்ல சொல்லிடுவோமே. 2016 நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய சின்னம் அப்படிங்கிறது இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் தான். இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவங்களுக்கு வேறு சின்னம் மாற்றி வழங்கப்பட்டது. 2019 விவசாய சின்னம், 2021 விவசாய சின்னம். இதற்கு நடுவில் நடந்த அந்த இடைத்தேர்தல்களையுமே விவசாய சின்னங்கள் தான் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் கிடைக்காமல் போய் மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது. மைக் சின்னத்துல போட்டியிட்டே கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு வாக்குகள், 35 லட்சம் வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நாம மற்ற கட்சிகளையும் நம்ம தாண்டி இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990 தொடங்கப்பட்டு 99 தேர்தல் பாதைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவங்க 2 எம்பிக்களை பெற்று அதன் மூலமாக ஒரு கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை, ஒரு மாநில கட்சிங்கிறதுக்காக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நிரந்தர சின்னம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பானை சின்னம் இருந்தது, இப்பவும் பானை சின்னம் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே வேறு சில சின்னங்கள்லாம் அவங்க மாற்றி மாற்றி போட்டிட்டு இருக்காங்க. திமுக சின்னங்கள்ல விசிக போட்டியிட்ட வரலாறுகளும் இருக்கு. ஆனால் 99 தேர்தலில் போட்டியிட தொடங்கி 2024 அவங்க ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பயணம். 90 தொடங்கியிருக்காங்கன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால பயணத்தின் வெளிப்பாடாக, பயணத்தின் விளைவாகத்தான் விசிக ஒரு மாநில கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. ஆனால் வெறும் 15 ஆண்டு கால கட்சியின் பயணம், வெறும் 10 ஆண்டு கால தேர்தல் பயணம், இந்த 8 ஆண்டு கால தேர்தல் பயணம் தான் 2016 தொடங்கி 2024 வரைக்கும் 8 ஆண்டு கால தேர்தல் பயணத்திலேயே நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. அதற்கான வாக்குகளை எட்டியிருக்கு. அப்போ விசிகாவோட ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப விரைவாக, ரொம்ப சாதுரியமாக எல்லோரையும் உள்ளடக்கி மிகச்சரியான ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். அதனால விசிகா மாதிரி இந்த கட்சி போயிடும் அப்படின்னு யாராவது தங்களுடைய மனதில் ஒரு அவநம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதையும் இப்பவே தொடச்சு தூர எறிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே இருந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு புதிதாக மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது. மைக் சின்னத்தை நமக்கு கொடுத்தவங்க விவசாய சின்னத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காமலாவது இருந்திருக்கலாம். அதை ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டோம்னு சொன்னாங்க.
அந்த கட்சியால கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள்ல தான் வேட்பாளர் போட முடிஞ்சது. சரி, அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அது போக 13 சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அநீதி இழைச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது ஒரு தேர்தலாகவே நடக்கல. 24 பிறகு தேர்தலே இந்தியாவில் நடக்காது, பாஜக தேர்தல் நடக்க விடாது அப்படின்னு சொல்லி பாஜக மேல நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா 2024 நடந்தே தேர்தல் மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடக்குமாங்கிறது கேள்வி இல்லை. இப்ப நடக்கிறதே தேர்தல் மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்கல. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை பறிச்சு அதை ஒரு கட்சியை சேர்ந்த 5 வேட்பாளர்களுக்கும் 5 தொகுதிகளை கொடுத்தாங்க. அது போக 13 இடங்கள்ல ஒதுக்குனாங்க. அந்த 13 இடங்கள் பிளஸ் 5 இடங்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 79,203 வாக்குகளை அந்த விவசாய சின்னம் மட்டும் பெற்றிருந்தது. மைக் சின்னத்துல வாங்கின 35,60,000 வாக்குகளோட இந்த விவசாய சின்னத்துல வந்திருக்கிறதும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்திருக்கணும். அதை சேர்த்து பார்த்தா 79,000 வாக்குகள், 35,60,000 வாக்குகள் சேர்த்து பார்த்தா அதுவே 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல போயிருது. இந்த விவசாய சின்னத்தை நம்மிடமிருந்து பறித்து அதை சிலருக்கு கொடுத்து அதுவும் அதை அருகருகே இடம்பெற செய்து தேர்தல் ஆணையம் செய்த ஒரு அநீதியால நாம இந்த 79,000 வாக்குகளையும் இழந்திருக்கிறோம். விவசாய சின்னத்துல போட்டியிட்ட 18 வேட்பாளர்கள்ல திருப்பூர் தொகுதியில போட்டியிட்ட ஒருவர், அவருக்கு தான் 7,000 வாக்குகளுக்கு மேல அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கு. இந்த 18 பேர்லையும் அவருக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கு. அதே திருப்பூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக அக்கா சீதாலட்சுமி அவங்க தான் போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் விவசாய சின்னத்துல போட்டியிட்டவர். அவர் தான் அந்த 7,000 வாக்குகளை பெற்றவர். அவருக்கு நியாயமா பார்த்தா அந்த வாக்குகள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அந்த வாக்குகள் கூட அக்கா சீதாலட்சுமி அவங்களுக்கு தான் போயிருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 95,000 வாக்குகள் வாங்கினாங்க. அந்த 7,000 வாக்குகளும் அவங்களுக்கு போயிருந்தா அவங்க 1,00,000 வாக்குகளையும் தாண்டி இருப்பாங்க அப்படிங்கிறதும் கவனிக்க தகுந்த விடயங்கள். சரி, இதெல்லாம் கடந்த காலம்னு ஒதுக்கி வச்சுட்டு இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்த மாதிரியான சின்னங்கள் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு யோசிச்சோம்னா, கடந்த தேர்தல்ல நாம பயன்படுத்திய மைக் சின்னத்தை ஒருவேளை வரக்கூடிய தேர்தல்ல வேற யாருக்காவது கொடுத்து, இந்த கட்சிகளுக்கு வேற கட்சிகளுக்கு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுத்து, அதுவும் நம்ம கட்சியுடைய சின்னத்துக்கு பக்கத்திலே இடம்பெற செய்தா அது சில வாக்காளர்களை குழப்பமடைய செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் மைக் சின்னத்திற்கு வாக்களித்தவர்கள் அந்த சின்னம் மாறிய செய்தி தெரிஞ்சதுனால உறுதியாக தெளிவாக மைக் சின்னத்துக்கு வாக்களிச்சாங்க. அதனால திரும்பவும் விவசாய சின்னம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மீண்டும் விவசாய சின்னத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு நாம உறுதியா நம்பலாம். நேற்றைக்கு இந்த சின்னம் கட்சியினுடைய இதுன்னு உறுதி செய்யப்பட்டு கட்சியும் அறிவித்த பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரையாளர்கள் அதை கையில் எடுத்து உடனடியாக அதை ஓவியமாக தீட்டி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணி தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. நாம் தமிழர் கட்சி ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழிலாக்குவோம், விவசாயத்தை அரசு தொழிலாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக அரசு தொழிலினுடைய ஒரு மேன்மை அதிகாரமே குறைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அரசு தொழிலாக்குவதன் மூலமாக நம்மளையெல்லாம் கற்காலத்துக்கு சீமான் அழைச்சிட்டு போறாரு, நாம் தமிழர் கட்சி அழைச்சிட்டு போகுது, நம்மளையெல்லாம் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மாற்றத்தை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கிறவனா, ஏற்கலப்பை ஓட்டுறவனா, விவசாயியா மாற்ற பாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முதல்ல இது ஒரு மோசமான கேவலமான குற்றச்சாட்டு. வளர்ந்த பல நாடுகளும் உற்பத்தி சார் பொருளாதாரத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கு. அதற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை தன்னுடைய கொள்கையாகவே அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த வளரும் அரசுகள், வளரும் நாடுகளுடைய அரசுகள் தங்களுடைய விவசாய கொள்கைகள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. படிச்சுட்டா அதனால அவமானம், அதனால இந்த வேலையை பார்க்க கூடாதுன்னா அவங்க யாரும் போறது கிடையாது. இதுல குறிப்பாக அம்பேத்கருடைய கொள்கையின் வெளிப்பாடு தான் இந்த விவசாய சின்னம். அம்பேத்கர் தன்னுடைய முக்கியமான கொள்கையாக முன்மொழிந்தது ஸ்டேட் சோசியலிசம். இந்த ஸ்டேட் சோசியலிசம்ங்கிற கோட்பாட்டின்படி அரசே வணிக நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய உடைமையாகவே வைத்து அதை பராமரிக்கலாம், நிர்வகிக்கலாம். அதே மாதிரி முக்கியமற்ற தொழிற்சாலைகள்னு கருதப்படக்கூடியவையாக இருந்தாலும் கூட அதில் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவையாக இருந்தால் அந்த தொழிற்சாலையும் அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய உடைமையாக வைத்துக்கொண்டு நிர்வகிக்கலாம், பராமரிக்கலாம். விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றலாம். அதே நேரத்துல ஒருங்கிணைந்த பண்ணைகளை, கூட்டுறவு பண்ணைகளை உருவாக்கி கூட்டுறவு வேளாண் முறைகள் மூலமாக சாகுபடியும் உற்பத்தியும் அதிகரித்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு பகிர்ந்தளித்து சமமான சமூக பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யலாம் அப்படிங்கிற முக்கியமான சமமான பொருளாதார வளர்ச்சி கோட்பாடுகளை உள்ளடக்கிய கோட்பாடு தான் ஸ்டேட் சோசியலிசம் அம்பேத்கர் முன்மொழிந்தார். இந்த ஸ்டேட் சோசியலிசம் இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 4 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசின் கொள்கைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறதுல அம்பேத்கர் இடம்பெற செய்யணும்னு நிறையவே முயற்சி செய்தார். அது பகுதி 4 இடம்பெற்றிருக்கிறதுனால அதை அரசு கட்டாயம் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு கோர்ட்டும் அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு அரசுக்கு உத்தரவிட முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய சிக்கல். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருந்த அரசுகள் எதுவுமே இந்த ஸ்டேட் சோசியலிசம்ங்கிற கருத்துக்களை
தங்களுடைய கொள்கையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வரவில்லை அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விடயம். அம்பேத்கர் முன்மொழிந்த அந்த கூட்டுறவு பண்ணைகள், ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைகளை தான் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய 2016ஆம் ஆண்டு வெளியிட்ட தேர்தல் செயல்பாட்டு வரைவிலும் சொல்லியிருக்காங்க. அதுல எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை விவசாயத்தின் மூலமாகவும் வழங்கலாம், அதே நேரம் தொழிற்சாலைகளை அரசு தன்னுடைய உடைமையாக கருதி அதை தொடங்கவும் செய்யலாம், அதை நிர்வகிக்கலாம், அதை பராமரிக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவில் கூட்டுறவு தொழில்முறைகள் மூலமாக, கூட்டுறவு இயக்கங்கள் மூலமாக, கூட்டுறவு பண்ணைகள் மூலமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத 2016லயே சொல்லிட்டாங்க. அதனால அம்பேத்கர் சமமான வளர்ச்சிக்காக முன்மொழிந்த கோட்பாடுகளை தான் சில தற்குறிகள் விவரம் தெரியாம உளறிக்கிட்டு விமர்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான விமர்சனங்களை சில பாமர மக்கள் நம்மிடம் கேள்வியாக எழுப்பும் போது அவங்களுக்கு இதை சொல்லுங்க, அம்பேத்கரே இப்படி ஒரு கொள்கையை முன்மொழிந்தவர் தான், அதன் வழியாக சமூகத்தினுடைய சமமான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும்னு அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்க. அதற்கான கருத்துக்களை ஏற்கனவே உங்களுக்கு நான் ஸ்லைடா காமிச்சிருக்கேன். அதனால நீங்க நம்பி இதை மக்களையே பரப்புரை செய்யலாம். இதன் மூலமாக நம் மீது இருக்கக்கூடிய தவறான அந்த பிம்பம்ங்கிறத கட்டுடைக்கலாம். அதை உடைக்கும் வழியாக நாம மக்களிடையே ஒரு நல்ல பிணைப்புகளை மேற்கொள்ளலாம். மக்கள் நம்மை நம்பி வாக்களிக்கக்கூடிய சூழலையும் நாம உருவாக்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.